ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் தேன்கூடு வித் மீ தேன்மொழி சங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஆத்தென்டிக்கான டிஷ். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆட்டுக்கால் பாயா நான் குக்கரில் டைரெக்டாக செய்ய போகிறேன். அதுக்கு குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஆட்டுக்காலில் ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும், அதனால் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை 2 உடச்சி போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். மசாலா அதிகமாக வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்க்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் எண்ணெய்க்குள்ளே இறங்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 வரைக்கும் மேக்ஸிமம் சேர்க்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். 3/4 பாகம் வெந்தாலே போதும். இப்போ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நான் நான்வெஜ்ஜுக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். பட் இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டனுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கணும். ஆட்டுக்காலுக்குமே அதே மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு மீட்டோட ஸ்மெல் ரா ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். வெங்காயம் இந்த மாதிரி 3/4 பாகம் வதங்கி வந்த உடனே 2 வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டனோட ஃப்ளேவர் வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் நான் சேர்த்துக்கிறேன். 4 கால் சேர்க்குறேன். இங்கே கன்னியாகுமரியில் தோலெல்லாம் உரிச்சிட்டு தான் தராங்க. நம்ம ஊரில் தீச்சி க்ளீன் பண்ணி தருவாங்க. ஆனால் இங்கே நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ இதை சேர்த்து இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நெருப்பில் வாட்டி நமக்கு தீச்சி தரும்போது அந்த தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, தோலில் தான் நிறைய கொழுப்பு சத்து இருக்கும். நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் சதை பகுதியாக. பட் இதில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோவா சதையே இல்லை. ஆனால் இங்கே இப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட உடனே கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப் மாதிரி வைக்க போகிறீங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். பாயாக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு 8லேருந்து 12 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கரில் எந்த விசிலில் வேகுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. விசில் முடிஞ்சதும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காகவும் இருக்குது. ஆட்டுக்காலும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் அரைச்சதை நான் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றக்கூடாது, தேங்காய் அரைச்சி தான் ஊற்றணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
லோ ஃப்ளேமே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணலாம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பாயா வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா. நான் இன்றைக்கி பரோட்டா கூட தான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பாயா வந்து ரெடி ஆகிடும். டேஸ்டியான ஒரு ஆட்டுக்கால் பாயாவுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தேன்கூடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.